ஒய்ஃப் வந்து ஒருத்த போட்டோ போட்டு கீழே ஐட்டோன் போட்டிருந்தான் பாருங்க, அவன் மேல நீங்க ஏதாவது ஒரு கேஸ் கொடுத்தீங்களா? தன்னுடைய கட்சியுடைய பெண் நிர்வாகிகளை ரொம்ப அவதூறா பேசிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு முன்னாள் ஜனாதிபதி ஐயா ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கிட்ட வந்து உதவியாளராக இருந்த பொன்ராஜ் அப்படின்றவர் இப்ப வந்து அரசியல் விமர்சகராக இருக்காரு. அவர் மேல கேஸ் கொடுக்க நேரடியாவே போயிருக்கிறாரு நம்ம தாவேக்காவுடைய தலைவர் தளபதி விஜய் அவர்கள். ஹேட்ஸ் ஆஃப், வாழ்த்துக்கள்ங்க. உண்மையிலேயே இப்படித்தான் இருக்கணும் ஒரு தலைவன் அப்படின்னு சொன்னா. ஆனா இதே தலைவன் மற்ற சில விஷயங்களுக்கும், குறிப்பா உங்க ஒய்ஃப் வந்து அந்த டிவோர்ஸ் கேஸ் அப்ளை பண்ண உடனே ஒருத்த போட்டோ போட்டு கீழே ஐட்டோன் போட்டிருந்தான் பாருங்க, அவன் மேல நீங்க ஏதாவது ஒரு கேஸ் கொடுத்தீங்களா? இல்ல உங்களுக்கு எதிராக ஏதாவது ஒரு ஃபேக்ட், உங்களுக்கு எதிராக யாராவது பேசினாலே அவங்க குடும்பத்து பெண்களை பத்திலாம் ரொம்ப அவதூறா அப்படியே கமெண்ட்ஸா பொழிற உங்களுடைய விர்ச்சுவல் வாரியர்ஸை பத்தி அல்லது அவங்கள வந்து இப்படிலாம் பேசாதரா அப்படின்னு சொல்லி என்னைக்காவது சொல்லியிருக்கீங்களா? சரி விடுங்க, நக்கீரன் கோபால் அவருடைய மகள், அப்புறமா நம்ம திவ்யா சத்யராஜ், இவங்க எல்லாரையும் பத்தி ரொம்ப ஆபாசமா அவதூறா அருவருப்பா பேசின உங்களுடைய விர்ச்சுவல் வாரியர்ஸுக்கு என்னைக்காவது டே இப்படிலாம் பேசாதீங்கடா பொட்ட பசங்களா அப்படின்னு என்னைக்காவது சொல்லுவீங்களா? இப்ப மட்டும் எதுக்கு வேக வேகமா? அதாவது ஜஸ்டிஸ் அப்படின்னு சொன்னா, நியாயம் அப்படின்னு சொன்னா எல்லாருக்குமே ஒரே மாதிரி இருக்கணும். அதை விட்டுட்டு உங்க கட்சிக்காரங்க அப்படின்னா ஒரு மாதிரியும் மற்றவங்க அப்படின்னு சொன்னா வேற மாதிரி இருக்கிறது ஒரு தலைவனுக்கு அழகில்ல தலைவா. கூடிய சீக்கிரம் உங்க விர்ச்சுவல் வாரியர்ஸ்க்கெல்லாம் நல்ல புத்துமதி சொல்லுவீங்க அப்படின்னு நம்புறேன். நம்பிக்கை அதானே எல்லாம். இப்ப பாருங்களேன், இந்த வீடியோக்கு கீழே கூட உங்களுடைய பொட்ட விர்ச்சுவல் வாரியர்ஸ் வந்து என் வீட்டு பொம்பளைங்களை போய் தப்பா பேசிட்டு இருப்பானுங்க. அவ்வளவுதான்.